கேப்டன் நடித்த படங்களில் ரசிகர்களுக்கு பிடித்தது என்று கேட்டால் அந்த லிஸ்ட்டில் ரமணா நிச்சயமாக இடம்பெறும். ஏஆர் முருகதாஸ் விஜயகாந்த் கூட்டணியில் வெளியான அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. இப்போது கேப்டன் நம்முடன் இல்லை என்றாலும் அந்த படம் அவரை நினைவுபடுத்தி கொண்டு தான் இருக்குது. இந்நிலையில் படைத்தலைவன் விழா மேடையில் ஏஆர் முருகதாஸ் கொடுத்த அப்டேட் வைரல் ஆகிட்டு வருது. கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் இப்படம் உருவாகி இருக்குது. வரும் மே 23 வெளியாக இருக்கும் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. அதன் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றுச்சு. அதில் கலந்து கொண்ட ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவிற்கு கம்பீரமான ஒரு கதாநாயகன் கிடைச்சிட்டாரு. சீக்கிரம் வளர்ந்து வாங்க, ரமணா 2 பண்ணுவோம், அதன் மூலம் கேப்டனை திரும்ப காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மேடையில் இருந்த விஜயகாந்த் மனைவி பிரேமலதா சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாங்க. அங்கே இருந்தவர்களும் கூட கைத்தட்டி விசில் அடித்து ஆரவாரம் செஞ்சாங்க. ஆக மொத்தம் ரமணா 2 வரப்போவது உறுதியாகியிருக்கு. ஏற்கனவே சண்முக பாண்டியன் சினிமாவில் வளர வேண்டும், அதற்கு நான் உதவியாக இருப்பேன் என ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருந்தார். அதற்கேற்றாற போல் இந்த படத்தில் அவர் கேமியோ ரோல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஏஆர் முருகதாஸ் இப்படி ஒரு அப்டேட் கொடுத்திருப்பது கேப்டன் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்குன்னு தாங்க சொல்லணும்.